ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே. ஸோ சக்கரை ஹாப்பி பர்த்டே தீஜுமா. ஸோ எப்பவும் போல எப்பவும் என் சக்கரை ஹாப்பியாவே இருக்கணும். அவ ஃபேஸில் அந்த ஸ்மைல் எப்பவுமே இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் உனக்காக தான் இந்த ஒன் ஷாட். உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கேட்டுட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணு. ஸோ ஓகேவா? ஓகேடா. நான் வேற ரொம்ப உளறிட்டு இருக்கேன் போல இருக்கு. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போது அப்படியே கட் பண்ணா ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பெர்சன் அப்படியே ஒரு பைக் மேல சாஞ்சுட்டு, அ ஹெட்ஃபோன் மாட்டிட்டு, கையில ஒரு நோட் புக்க வச்சு ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காலேஜ் கேட் ஓப்பன் ஆகுது. அந்த பெர்சன் அப்படியே கேஷுவலா திரும்ப, அங்க வர ஒரு பெர்சன தான் அப்படியே பார்க்குறாங்க. என்ன கண்ணுடா! என்ன இப்படி இருக்கான்? ஐயோ! இப்போவே ஏஞ்சல் மாதிரி இருக்கானே! அந்த மூன்லைட்ல பார்த்தா, ஆஹா! எனக்கு பேச்சு மட்டும் இல்ல, மூச்சே நின்னு போயிடுமே! அவன் சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இந்த சிரிப்பு அவன் லைஃப்ல எப்பவுமே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். அத எப்பவுமே நான் ஃபேடாக விட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஆப்போசிட்ல இருக்க பர்சன தான் அப்படியே வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்ருக்காங்க. அப்போ இங்கே, "டேய்! என்னடா அவன் ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான்? டேய் ஜங்குக்கா! டேய்! ஆ என்னடா பார்க்குற? அ அது ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்ல. சும்மா ஆ பாத்துடா, முட்டை கண்ணு 2ம் வெளியே வந்து விழுந்துற போது. திங்கிற மாதிரி பார்க்காத. பாவம். அவனே இன்னைக்கு தான் காலேஜ் வந்திருக்கான் போல இருக்கு. ஜிமினா மண்டையில் போட்டு சும்மா இருடா. டேய் நான் உன் ஃப்ரெண்டு. நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. மச்சான் அவனை கூப்பிட்டு கேளேன். என்ன கேட்கணும்? அது அவன் பேர். ஏன் உனக்கு வாயில்ல? நீ கேளேன். இல்லை மச்சான், அவன் கண்ணை பார்த்தாலே என்னால் முடியலடா சுத்தமாக. ப்ளீஸ்டா கேளேன்டா. ம் ம் ரொம்ப தான். இருடா கேட்குறேன். ஏய் இங்கே வா. என்ன சீனியர்? உன் பேர் என்ன? அது என் பேர் கிம் தயோங். எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ, நம்ம டிபார்ட்மெண்ட் தானா? என்னாச்சு சீனியர்? இல்லை, பார்க்க புதுசாக இருக்கியே, அதான் கேட்டேன். ஓகே சீனியர், நான் கிளாஸுக்கு போட்டா? ம் ம் போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அனுப்பி விட்டுறான். அப்படியே அனுப்பிட்டு திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறான். என்ன இவன் பேட்ரி போன பர்மா பொம்மை மாதிரி ஆயிட்டான். அடே டீ 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 அவன் போய் 5 செகண்ட் ஆச்சுடா, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? போயிட்டானா? இல்லை, உனக்காக இங்கே நிற்பான். அவன் கிளாஸுக்கே போய் சேர்ந்துருப்பான். வாடா கிளாஸுக்கு போகலாம். போகலாம். இப்போது அப்படியே கட் பண்ணால் கேன்டீனில் ஐ மீன் லைப்ரரியில் தான் காட்டுறாங்க. அங்கே தயோங் அப்படியே இருக்க டேபிள் மேலே அவன் தலையை சாய்ச்சிட்டு தூங்கிட்டுருக்கான். ஸோ இதே ஜங்குக் தூரத்துலேருந்து நோட் பண்ணுறான். அப்போ திடீர்னு வெயில் அடிக்குது. அந்த வெயில் படவும் தயோங்கோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. வானத்தில் இருக்க சூரியன் மாதிரியே அது ஒரு கோல்டன் கலர் மாதிரி மின்னுது. அது அப்படியே ஜங்குக் பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்டா இப்படி என்னை சாகடிக்கிற? நான் எவ்வளோ கெத்தாக இருப்பேன் தெரியுமா? ஆனால் இப்போது உன்னை பார்த்ததுலேருந்து மந்திரிச்சிட்ட கோழி மாதிரி உன்னையே சுற்றிட்டுருக்கேன். யாருக்கும் விழாதனா பார்த்து அடுத்த செகண்டே உன்கிட்ட விழுந்துட்டேன். ஆனால் இதை உன்கிட்ட எப்படி சொல்கிறது? வந்து ஃபர்ஸ்ட் டேவே உன்கிட்ட சொன்னால் நீ என்ன பண்ணுவ? செருப்பு காட்டிட்டேனா? அப்புறம் என் மானம் என்னத்துக்கு ஆகுறது?
அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ வெயில் அப்படியே தயங்கு மேலே படவும் தயங்கு ஒரு மாதிரி சினுங்குறான். அ லூசா அவன்! இங்க பாரு, வெயில் அடிக்குது, ஃபேன் கூட இல்ல. அந்த டேபிள்ல போய் அவன யார் தூங்க சொன்னது? பாவம். பெயிண்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு டயர்டா தூங்குறான் போல இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் கையில ஒரு லாங் ஆர்க்கிடெக்ட் நோட் வச்சிருப்பான். ஸோ அதுதான் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜன்னல் கிட்ட போய் நின்னுட்டு வெயில் படாம அப்படியே நிக்கிறான் மறைச்சிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்துல தயங்கும் அப்படியே கண் முழிக்கிறான். அப்படியே தயங்கு பார்க்கவும் ஜேகே அப்படியே சட்டுன்னு நோட்ட எடுத்து மறைச்சிட்டு ஏதோ ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஹலோ அ டேய் ஜெமினா, என்னடா இவ்வளோ நேரம் கால் பண்ணுறது? இப்போ தான்டா லைனே கிடச்சிது. ஓ, எங்க கேன்டீனில் இருக்கியா? சரிடா சரிடா, நானும் அப்போலேருந்து ட்ரை பண்ணுறேன். இந்த லைப்ரரியில் சிக்னலே கிடைக்கல மச்சான். அங்கேயா இருக்க? இதோ பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நைஸாக ஓடுறான். டைம் பார்த்துட்டு என்ன இவர் இப்படி ஓடுறாரு? என்னமோ ஏதோ எமர்ஜென்சி போல். நமக்கு என்ன வந்துச்சு? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா பிரேக் டைம். ஸோ தயங்கும் கேன்டீனுக்கு தான் வந்திருப்பான். அண்ணா, ஒரு ஸ்ட்ராபெரி மில்க். ஸ்ட்ராபெரி மில்க்கா? ஐயோ தம்பி, ஸ்டாக் இல்லையேப்பா. ஒன்றே ஒன்று இருந்துச்சு. அதுவும் இப்போது ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரா? சரிண்ணா. பர்கர் இருக்கா? இருக்கு தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ தயங்கம் அப்படியே போயிட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். டேய் என்ன அப்படி பார்க்குற? பார்த்துடா, முட்டை கண்ணு ரெண்டும் வெளியில் வந்து விழுந்துட போகுது. டேய் கோழி கொஞ்சம் ஓவராக பேசினா நசுக்கி போடுவேன். இல்லை மச்சான், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். கண் கொட்டாமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா பார்த்தேன். நீ சும்மா பார்க்கல, அவனை முழுங்குற மாதிரி பார்க்குறேன்னு தெரியுது. உன்னோட மன்மத லீலையெல்லாம் கொஞ்சம் அடக்குறியா? மச்சான் பாவண்டா, ஸ்ட்ராபெரி மில்க் காலி ஆயிடுச்சுன்னு சோகமாக இருக்கானோ? நான் போனால் வாங்கி கொடுத்துட்டு வரட்டா? ஏன், வாங்கி அப்படியே ஊட்டி விட்டு வாயேன். சும்மாறா. இல்லை மச்சான், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நான் சொல்லுப்பா, எதாவது வேணுமா? ஸ்ட்ராபெரி மில்க். பா, எத்தனை பேர்ப்பா வருவீங்க? அதான் ஸ்டாக் தீர்ந்து போச்சே. என்னென்னு இப்படி சொல்கிறீங்க? ஸ்டாக் எல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா? எனக்கு தெரியாது, இப்போவே ஸ்ட்ராபெரி மில்க் வந்தாகணும். இப்போ எப்படிப்பா? சரி விடுங்க, நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போகிறான். பார்த்தா ஆப்போசிட் டேபிளில் ஒரு பொண்ணு இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்கள் சீனியர். அந்த 4th டேபிளில் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கானே, ஆமாம், அவன்கிட்ட நான் இதை கொண்டு போய் கொடு. ஓகே சீனியர். நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லணுமா? இல்லை இல்லை, எதுவும் சொல்லாத. கேன்டீன் அண்ணா கொடுத்தாருன்னு சொல்லு. ஓகே சீனியர், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தயங்கிட்ட தான் போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இதை கொடுக்க சொன்னாங்க. யார்? கேன்டீன் அண்ணா. நீங்கள் கேட்டிருந்தீங்களா? இப்போ தான் ஸ்டாக் வந்துச்சு, அதான் கொடுக்க சொன்னார். ஓகே, தேங்க்ஸ். அப்படின்னோடனே அந்த பொண்ணு கொடுத்துட்டேன்னு ஜேகேக்கு அப்படியே சிக்னல் பண்ணுது. ஓகே போ. ஜேகே, என்னடா வந்ததுலேருந்து பார்க்குறேன், சாப்பிடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. மூடிட்டு சாப்பிட்றா, டைம் ஆகுது. என்னடா போதும். அது ஏதோ சின்ன பையன். ஐயோ, நீ ரொம்ப பண்ணாதப்பா, போகலாம். மச்சான், அவன் என்னை
பார்த்தான்ல. டேய் அ அவன் ஏதோ கேஷுவலா பார்த்துருப்பான். மச்சான் அவன் கேஷுவலா தான்டா பார்க்குறான். ஆனா என்னால அந்த கண்ண ஃபேஸ் பண்ணவே முடியலடா. ம். முடியலையா? ஒண்ணு பண்ணுவோமா? அ இந்த முஸ்லீம் பொண்ணுங்கலாம் அ தலையிலேருந்து கால் வரைக்கும் மறைக்கிற மாரி பர்கா போட்டுப்பாங்க. அதே மாரி வேணா போட்டு தரவா? என்னடா? அப்புறம் என்ன? எப்போ பார்த்தாலும் கண்ண பார்க்க முடியல, காத பார்க்க முடியலன்னு. ச்சீ இங்கிட்டு வாடா. ம். இருடா உன்ன வச்சுக்கிறேன். ஹம். ஒரு நாள் இப்படியே தான் அ டே அ டேவ அவனுக்கே தெரியாம ரசிக்கிறதும், அ அவனுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஜங்குக்கு இப்படியே பண்ணுறதுமா தான் அவங்க டேஸும் அப்படியே போயிருக்கும். இப்போ ஒரு நாள் ஜோரா மழை பெஞ்சிட்ருக்கு. தயங்க் அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கவனிக்காம நடந்து வரான். மேலேருந்து ஒரு பெரிய அயர்ன் ராட் லூசாகி தயங்க் மேலே விழப்போகுது. அப்போ யாரோ தயங்க் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவனை தள்ளி விட்டுடுறாங்க. அந்த அயர்ன் ராட் தரையில் விழ அந் அதாவது ஒரு பர்சன் தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அவங்க மேலே தான் போய் விழுந்திருக்கும். தயங்க் அப்படியே சவுண்ட் கேட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறான். தயங்க் அப்படியே எழுந்து பார்க்குறான். ஆனா அங்கே யாருமே இல்ல. ஆனா அதில ஜேகேன்னு ஒரு கீ செயின் மட்டும் இருக்கு. அதில கொஞ்சம் பிளட்டும் இருக்கு. ஸோ தயங்க் ஜேகேவா? யார் இது? தெரியலையே. சரி யாராவது கேட்டா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜேகேவை மீட் பண்ணவே இல்ல. ஏன்னா அவனுக்கு அவன் பேர் கூட தெரியாது. ஏன்னா தயாங்க்கு என்ன வேணும்? இல்ல அவன் என்ன பண்றாங்கிறத ஜிமின வச்சு தான் ஜேகே எல்லாத்தையுமே கேட்டுப்பான். ஆனா அ தயாங்க் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். அவன தூரமா நின்னு ரசிச்சாலே போதும். அவன் கண்ண பார்த்தாலே போதுங்கிறது தான் நம்ம தலைவனோட பாலிசி. அதனால அப்படியே தான் அவங்க லைஃப் போயிருக்கும். ஒரு நாள் தயாங்க் அப்படியே கேஷுவலா உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு பையன் வரான். தயாங்க் அ யாரு? அம் டோன்ட் பேனிக். என்னோட பேரு ஜான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ம். ஓகே. என்ன பேசணும்? தயாங்க் அது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங்க். என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? அப்படின்னு கேட்குறான். தயாங்க் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன தயாங்க் யோசிக்கிற? நான் உன்னை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். நல்லா பார்த்துக்கிறேன். ஆ நீ உடனேலாம் சொல்ல வேணாம். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோ. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை ஜங்குக்கும் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு செமையா கோவம் வருது. அப்படியே இப்போது ஜான் தனியாக ஒரு காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஷர்ட் காலர் பிடிச்சி செவுத்துல தள்ளுறான். ஏய் யார் நீ? எதுக்கு ஏன் ஷர்ட் பிடிக்கிற? ஆ நான் யாரா? சொல்கிறேன். இது பாரு, இன்னொரு வாட்டி அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் மேலே கையை வச்சேன்னு தெரிஞ்சுது, உசுரோட இருக்க மாட்டேன். போ. ஆ என்ன சொல்கிற? யார்? ஏய் தயங்க் உனக்கு தெரியாது? தயங்கா? அவன்கிட்ட பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? நான் அவனை லவ் பண்ணுறேன். ஏய் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் உன் வாயிலேருந்து அவன் பேர் வந்துச்சு அவ்வளோதான். இன்னொரு வாட்டி அவன் கூட அவனை பார்த்தேன், அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, இல்லை அவன் கூட பேசுறது, அவனுக்கு ரூட்டு வர்றதுன்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அதுதான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். ம்
அவன் முன்னாடிலாம் நீலாம் நிற்கவே தகுதி இல்லடா. அதுவும் அடுத்தவன் ப்ராப்பர்ட்டிக்கு எப்போவுமே ஆசைப்படக்கூடாது. நல்ல பிள்ளைல. போ 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 போய் படி. வந்தோமா, படித்தோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துலாம் சின்ன பசங்க தலையிடக்கூடாது. நான் சாஃப்டாக சொல்லும்போதே கெட்டு போயிடணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படியே தான் இவங்க 2 பேரோட டேஸே போயிருக்கும். இப்போது ஜேகே ஃபைனல் இயர் போயிட்டான். அதாவது 4th இயர். அதே மாதிரி தயங்கும் 2nd இயர் வந்துட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் ஜங்குக் தயங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. கண்ணாலே பேசுறது. ஆனாலும் இங்கே சாருக்கு தான் தயங்க பார்த்தாலே தயங்க கண்ணு பார்த்தாலே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் எங்கே முகத்தை பார்த்து பேச போகிறான்? தயங்காக எல்லாத்தையும் பண்ணுறது. ஆனால் தயங்கிட்ட சொல்லாமலே தயங்க ஏதாவது கேட்டானா அவன் பேசினாலே இவனுக்கு மூச்சு நின்று போயிடும். அப்படியே தடுமாறி எதாவது பேசினாலும் நான்சிங்காக எதாவது சொல்லிவிட்டு ஓடிடுவான். இப்படியே தான் அவங்க டேஸும் போச்சு. ஸோ தயம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சீனியர்? என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? தயம் அன்னைக்கு உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல? ஆமாம் சீனியர். அது நான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன். என் மேலே ஏதோ விழ வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு பர்சன் என்னை தள்ளி விட்டுட்டு என்னை காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்கள நான் பார்க்கவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கீச்செயின் மட்டும் என் கையில் கிடச்சிது. அது யாருன்னே தெரியல. நானும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சீனியர். என் உயிரை காப்பாற்றினவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு ரொம்ப நாளாக தேடுறேன். அவங்க கண்டுபிடிக்க என்கிட்ட இந்த ஒரு கீச்செயின் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? கீச்செயினா கொடு அப்படின்னு. ஸோ அப்போது அந்த கீச்செயினையும் தயம் கொடுக்குறான். தயம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது பொறுமையாக கேளு. சொல்லுங்கள் சீனியர். உன்னை சேவ் பண்ணது அந்த ஸ்ட்ராபெரி மில்க், ஜானை வார்ன் பண்ணது எல்லாமே ஜேகே தான். ஏன்னா ஜேகேவா? அது யார்? ஓ சாரி. நீ ஃபர்ஸ்ட் டே வரும்போது என் கூட ஒருத்தர் இருந்தானே? ஓ அவரா? சாரி சீனியர், நான் அவர்கிட்ட பேசினதில்லை. ஸோ எனக்கு தெரியாது. ஓகே, நான் சொல்கிறது முழுசாக கேளு. அன்றைக்கி உன்னை சேவ் பண்ணது எல்லாமே அவன்தான். அவன் லவ் சைலண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதை ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற பியூர் டிவோஷன். ஜங்குக் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கே அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவனாடா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் காலேஜ் வந்தான்னா அவனோட ஒர்க்கு ஸ்டடீஸ் அப்படின்னு பிஸியாகவே இருப்பான். ஏன் கிட்டத்தட்ட அவனுக்கு நிறைய ப்ரொப்போசல் கூட வந்திருக்குதான், பொண்ணுங்க பசங்கன்னு. ஆனால் அவன் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் ஒன்று பார்த்து அந்த நிமிஷத்துலேருந்து ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் கூட சொல்லுவேன், ஏண்டா அவனுக்காக இவ்வளோ பண்ணுற, ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுற, அதை சொல்லவும் மாட்டேங்கிற. ஆனால் அவனை சீக்கிரட்டாக அட்மையர் மட்டும் பண்ணுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒரே ஒரு பதில் தான் சொன்னான். நான் இப்போ நினச்சா கூட சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டா, இல்லை நான் சொல்லி அது வேறு அவன் கூட பேசாமலே போயிட்டானா, அதனால தான். நான் அவன்கிட்டேருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் என்ன மாதிரியே அவனும் என்னை லவ் பண்ணணும்னு
நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் எனக்கு அவன பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவன பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. எந்த ஒரு டென்ஷன், டிப்ரெஷன், சேட்னஸ் எதுவும் இல்லாம அவன பார்த்தாலே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறத தாண்டி மனச விட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படியே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு, அவன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, தூரமா இருந்து அவன பார்த்தா கூட போதும் மச்சான். என் லைஃப் கம்ப்ளீட் ஆயிடும். நான் லவ்வ சொல்லலாம் தான். சொல்லி ஒருவேள அவன் வேணான்னு சொல்லிட்டானா? ம்ஹ்ம். அத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அத தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ஆனா, ஒண்ணே ஒண்ணு தான். அவன் என்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா பேசினா கூட எனக்கு ஓகே தான். எனக்கு அவன பார்க்கணும், பேசணும், அவன் கூட இருக்கணும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ம். இப்போ கூட பார்த்தல்ல, அவன் கையில அடிபட்டுருக்கிறது. ஆமா சீனியர். நானும் நோட் பண்ணேன். அ ஆனா அவர்கிட்ட கேட்டா ஏன்னா அவர்கிட்ட கேட்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா அவர் தான் சேவ் பண்ணாருன்னு தெரியல. ஆ அதான் நான் பேசினதே இல்லைல்ல. சரி தயம். ஆம், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீ கொஞ்சம் உட்காந்து யோசி. ஆ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். தயங்க அப்படியே ஜெக்கி தான் அவனுக்கு சேவ் பண்ணான்னு தெரிஞ்சதும் அவன் கண்ணில் அப்படியே லைட்டாக டியர்ஸ் வந்து நிற்கிது. அதை அப்படியே வைப் பண்ணிட்டு அவனும் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜங்குக்கோட அப்பா தான் வாசலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. "பா என்னப்பா நானும் பார்க்குறேன். வந்ததுலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. வாசல் அப்படி என்னதான் இருக்கு?" "டேய் அது ஒன்றும் இல்லைடா. என் ஃப்ரெண்டு கிம்மு அதான் என் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஒன்றா படித்தோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரானாம். அதான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்டா. அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சின்ன வயசுலேருந்து நாங்கள் பண்ண எல்லாமே ஞாபகம் வந்துச்சு." "ம் பா ஆ இது வேறையா? ம் ஜங்குக் அவங்க வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நீ போய் கதவ தொறடா" அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் போயிட்டு கதவ தொறக்குறான். பார்த்தா அங்க தயம். ம் இவன் எப்படி இங்க? டேய் ஜங்குக்கா என்னடா வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சிருக்க? மச்சான் நீயும் உள்ள வாடா. அவன் அப்படிதான். அ என்ன ஜங்குக் அப்படியே பார்க்குற? அங்கிள் இது அ அ என் பையன்ப்பா. என் பையன் தான். தயாங் தான். ஆ தயாங் உங்க பையனா? அப்பா எனக்கு இவர தெரியும். ஆ உனக்கு எப்படிடா தெரியும்? ஆ அதான் இவர நான் காலேஜில் பார்த்துருக்கேனே. காலேஜில் பார்த்துருக்கியா? ம் ஆனா பேசிக்கிட்டதில்ல. பட் பார்த்துருக்கேன். ம் சரி சரி எல்லோரும் வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது தயாங் ஜங்குக் 2 பேரும் பால்கனியில் தான் நின்று மழை பெய்யுது அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தயாங் ஏன் ஜேகே என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்காக எல்லாமே பண்ணியிருக்க. ஏன் இப்போ கூட என்ன சேவ் பண்ண போய் தான் உன் கையில் அடிபட்டிருக்கு. இனிமே இந்த சைலண்ட் டிவோஷன்லாம் வேணாம். ம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ பேசலாம் என் முன்னாடியே. எதுக்கு எனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனால் எதுவும் பண்ணாத மாதிரி இருக்க? ஆ அ நான் என்ன பண்ணேன்? இது நான் ஜிம்மில் ட்ரைனிங் போனேன்.
அதில அடிபட்டுருச்சு. ஓ! ஜிம்முக்கு போய் அடிபட்டுச்சா? அப்போ அன்னைக்கு லைப்ரரியில என் மேல வெயில் படக்கூடாதுன்னு நோட் புக்க வச்சு மறைச்சது. தினமும் என் டேபிள்ல சாக்லேட் வச்சது. அப்புறம் அந்த ஜான் அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணது. இதெல்லாம் நீ பண்ணல. ம். அப்புறம் அன்னைக்கு அயர்ன் ராட் விழுந்தப்போ நீ என்ன சேவ் பண்ணல. அதான் நான் இதெல்லாம் கூட டைம் பாஸுக்கு தான் பண்ணேன். இல்ல அதெல்லாம் நம்ம ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல போறியா? அது சொல்லு. நீ தானே பண்ண. ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல தயம். எனக்கு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தோணுச்சு. உன் ஃபேஸில் எப்போவுமே அந்த ஸ்மைலை பார்க்கணுன்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணேன். ஆனால் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அப்படி நான் பண்ணது எல்லாமே சொல்லி உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நீ என்கிட்ட பேசுகிறதோ நான் எதிர்பார்க்கல. அப்படி பண்ணால் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு நான் போட்ட எஃபர்ட் எல்லாமே ஜஸ்ட் ஏதோ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன்னு ஆகிடும். அது சரியாக வராது. எனக்கு அந்த இது வேணாம். எனக்கு உன்னை சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஹாப்பியாக வச்சுக்கணும் லைஃப் லாங். அதுக்காக நீ எனக்கு வேணும், என் கூட இருக்கணும்னு நான் இப்போ வரைக்கும், இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். பட் உனக்கான என்னோடய சைலண்ட் டிவோஷன் கண்டினியூஸாக இப்போ மாதிரியே எப்போவும் இருக்கும். உன் ஹாப்பினஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவேன். உன்னை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுப்பேன். ஒரு ப்ரொடெக்டராக உன் பின்னாடி நான் எப்போவுமே இருப்பேன். ஜஸ்ட் எனக்கு உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், அது மட்டும்தான். ஏன்னா உன் கூட பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை பார்க்கும்போது கூட, உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பேசலான்னு வருவேன், ஆனால் பேச முடியாமல் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே சொல்லிட்டேன், அவ்வளோதான். பட் ஒன் திங், என்னோடய சைலண்ட் டிவோஷன் இன்றைக்கி மட்டும் இல்லை, அது நான் இருக்கிற வரைக்கும் உனக்காக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு ப்ரொடெக்டராக நான் என் ஏஞ்சலை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஓகேடா, இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.